ஆரம்பித்தால் அவனை அறியாமலேயே தன்னுடைய அடையாளங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ரொம்ப குறிப்பா சாதி அடையாளங்கள் வெளிப்படும், மதம் சார்ந்த அடையாளங்கள் வெளிப்படும். அவங்க எங்க படிச்சாங்க, எந்த ஊரு, அந்த ஊரு மொழி என்ன, அந்த ஸ்லாங் என்ன, அவங்க என்ன தொழில் செய்றாங்க, அவங்க அப்பா என்ன, நம்மை அறியாமலேயே வெளியில வருமா வராதா சொல்லுங்க? வருமா வராதாங்க? இப்போ பாரதியார் இருந்தார், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கவி. ஒரு பாட்டு எழுதுறார், கண்ணன் செய்யற குறும்புகளை பத்தி எழுதுறார். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல், புல்லாங்குழல் கொண்டு வருவான். இந்த வரி எல்லாரும் கேட்டிருப்பீங்க தானே? புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் படிப்பான்னு சொல்றார். கீதம்னா பாட்டு. பாட்டை படிக்கிறான்னு ஒருத்த சொல்லிட்டாலே அவன் திருநெல்வேலிக்காரன். நீங்க தஞ்சாவூர்ல அப்படி சொல்ல மாட்டீங்க, பாட்டை பாடுறான், பாட்டு படி அப்படின்னா அவன் திருநெல்வேலிக்காரன். இப்போ பாரதி திருநெல்வேலிக்காரர் என்று வெளிப்படுத்த வேண்டும் என்பது மகாகவி பாரதியினுடைய நோக்கம் அல்ல. ஆனால் ஒரு கவிஞனுக்கு அது இயல்பு, அது வெளியில வந்துடும். அது அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் பாடுவான் எழுதாம நற்கீதம் படிப்பான் எதிரால் திருநெல்வேலிக்காரன். நம்ம ஊர்காரன் கோவில்பட்டி, நான் திருநெல்வேலிக்காரன், கோவில்பட்டிக்காரன் அப்படி நாங்கெல்லாம் எழுதி விழாக்கணும். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எந்த அடையாளமுமே இல்லாமல் வள்ளுவன் ஏன் எழுதியிருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கலாமா? 1 2 வந்தா என்ன, இப்போ நம்ம என்ன ஆளு, நம்ம என்ன சாதி, நம்ம என்ன சாணம் தெரிஞ்சா என்ன, இப்போ சொல்லலாம் தானங்கள. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, நான் யார் என்ற அடையாளம் வெளியே தெரிந்தால் என்னுடைய அடையாளத்துக்கு உட்பட்டு இருக்கிற மக்களுக்கானது மாத்திரம்தான் இந்த திருக்குறள்னு ஆயிரும். ஆனால் உலகம் முழுக்க இருக்கிறவங்களுக்கு இது போய் சேர வேண்டும் என்பதனால் தன்னுடைய ஒரு அடையாளத்தை பெயர் உட்பட வெளிக்காட்டாது ஒரு மாபெரும் ஆசான், ஒரு குரு, ஒரு ஆசிரியன் இந்த மண்ணிலே தோன்றினான் என்றால் தமிழர்களான நாம் எப்படி பெருமைப்பட வேண்டும். தமிழ்ல தானங்க எழுதியிருக்காரு. ஆனா தமிழ் என்ற சொல்லை எந்த இடத்துலையும் பயன்படுத்தலைங்க. திருக்குறள் போய் தேடி தமிழ் எங்க இருக்கா? ஒரு மொழியை பத்தின ரெஃபரன்ஸ் இல்ல, ஒரு நாட்டை பற்றிய ரெஃபரன்ஸ் இல்ல, ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது. அதனால் தான் திருக்குறள் தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு மாத்திரமல்ல, அது உலக மக்களுக்கு என்று மகாகவி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று உலகத்துக்கு சொந்தக்காரன் அவன். உலகத்துக்கு சொந்தக்காரரா இருக்கிற அளவு அப்படி என்ன எழுதிட்ட. சில பேர் கேட்பாங்க தானே, வம்பு வழக்கு வல்லடிக்குன்னு எத்தனை பேர் இருக்காங்க? இருக்காங்களா இல்லையா? உலகத்துக்கே சொந்தக்காரர். வள்ளுவர் தெருவில் போயிட்டு இருக்காருங்க, சும்மா ஒரு இமேஜினேஷன். அப்போ எதிரில் நண்பர் வர, நேற்றுக்கு என்னப்பா கச்சேரிக்கு நீ வராமல் விட்டுட்ட? அவர் வள்ளுவரை கேட்குறார், என்னப்பா நீ கச்சேரிக்கு வராமல் விட்டுட்ட? வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுப்பா, வர முடியல. என்னப்பா என்னப்பா நேத்திக்கு புல்லாங்குழல் வாசிச்சாரு பாரு அவர், முடிக்க மாட்டேன்ற, அடாடாடா முடிய மாட்டேங்குது. ஒருத்தர் யாழ் வாசிச்சாருப்பா, அப்படி ஒரு யாழ் இசைய நீ உன்னோட வாழ்க்கையிலேயே கேட்டிருக்க முடியாதுப்பா. இவ்வளவு நல்ல புல்லாங்குழலையும் யாழையும் விட்டுட்டு வீட்டில் வேலை இருக்குன்றிய, என்ன ஜென்மமோ அப்படின்னு அந்த நண்பர் திருவள்ளுவரை திட்டின. சும்மா ஒரு கற்பனைங்க, உடனே போய் எழுதிடாதீங்க. வள்ளுவரை ஒருவர் திட்டியதாக பாரதி பாஸ்கர் பேசினார், ஒரு கற்பன் அப்படி சொன்னாருன்னு வச்சுக்கங்களேன். வள்ளுவர் என்ன பதில் சொல்லியிருப்பார்? வள்ளுவர் பதில் சொன்னாரா என்ன, அவருக்கு பதில் சொன்னாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நமக்கு பதில் சொல்லியிருக்கார். புல்லாங்குழல் ரொம்ப இனிமை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. யாழ் ரொம்ப இனிமை தான், அதையும் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாவம் என்னுடைய நண்பருக்கு இதுவரை பிள்ளை பிறக்கலை, குழந்தைங்க பிறக்கலை. நாளைக்கு மாத்திரம் கண்டி ஒரு குழந்தை பிறந்து அது மழலையில பேச ஆரம்பிச்சதுன்னு வெய்யே, இந்த புல்லாங்குழல், இந்த யாழ் இதெல்லாம் இனிமையே கிடையாது. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்பக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று வள்ளுவர் எழுதினார். எனக்கு ரொம்ப பிடிச்ச குறளுங்க. நிறைய பேர் இருக்கீங்க, அந்த குழந்தைகள்லாம் இருக்கு, ரொம்ப நாள் ஆம்பளை பிள்ளை பேச மாட்டேங்குதுங்க, பொம்பளை பிள்ளை தான் வெட்டுக்கு வெட்டுக்குன்னு பேசுது. உண்டா இல்லையா? 8 மாசம் 9 மாசத்துல திருத்தமா பேசுது.
பாட்டி நீ சமைக்காத, எங்க அம்மா சமைச்சாதான் எனக்கு பிடிக்குங்க. சொல்லி கொடுத்தது அம்மா தான், அது வேற விஷயம். அடுத்தது ஆம்பளை பிள்ளைங்க லேட்டா பேசுது, ஆனா வளருது. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு போல இன்னொரு வார்த்தை சொல்லுது. அது வளர்றது தானே. இன்னொருத்த வளருனா, மேடையில் ஒருத்தர் வளருனா நீங்கன்னு சொன்னீங்க, அந்த ஆள் வளர்றான் போகாதே சொல்லுவீங்க. ஆனால் நம்ம பிள்ளை வளருனா நம்ம காதுக்கு அது எப்படிங்க இனிமையாக இருக்கு. என் மகள் பிறந்த கிட்ட அவர் நல்லா பேசுவாங்க. 1.5 வருஷம் அம்மான்னு சொல்லலை. அம்மா சொல்லுடா அப்பா, அம்மான்னு சொல்லுடா அப்பா, ஒட்டிக்கலாம் போல இருக்கும். எல்லாம் செய்யறது எல்லாம் நான், என்ன அப்பா அப்பா, அம்மான்னு சொல்லு அப்பா, இப்படியே சொல்லிட்டு இருந்தா. 1.5 வயசு மட்டும். நான் ஒரு நாள் ஆஃபீஸில் இருக்கேன், அவளை பார்த்துக்கிற அந்த ஒரு நானி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணாங்க, அம்மான்னு சொல்லிட்டா இன்னைக்கு. அப்படியே ஆஃபீஸில் அழறேன் நான், கண்ணில் அப்படியே தண்ணியோ கொட்டுது. இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போய் அம்மான்னு சொல்லுடா கண்ணு, அம்மா அம்மா. அந்த என் மகளுக்கு இப்போ வளர்ந்துட்டா, வேலை பார்த்துட்ருக்கா. ஆனால் 28 ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்ட ஒரு சின்ன அந்த ஓசை என் காதில் இன்னும் எப்படிங்க இருக்கு. அந்த ஓசையை விட இனிய ஒரு இசையை இளையராஜாவோ AR ரஹ்மானோ கூட வழங்கிவிட முடியாது என்று நான் ஏன் நினைக்கின்றேன். ராஜா எத்தனை பெரிய மேதை, ரஹ்மான் ஆஸ்கார் விருது வாங்கி இருக்கிறார். அவர்களுடைய பாடல்கள் நம் உயிராய் இருக்கின்றன. ஆனால் எந்த இசையையும் விட அந்த அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை மழலையில் சொன்னாலே அதற்கு ஈடு இணையே இல்லைன்னு 2000 வருஷம் கழிச்சு ஒரு அம்மாவாக நான் உணர்கிற போது நான் நினைக்கிறேன், அந்த ஆளுக்கு எவ்வளவு அறிவு இருந்தா இதை எழுதியிருப்பார் இல்லை என்று நான் நினைக்கிறேன். So that is the greatness of வள்ளுவர். ஏனென்றால் காலங்களை தாண்டியும் அவரால் பிரத்யட்சமாக உண்மைகளை நமக்கு சொல்லிவிட முடிகிறது. என்ன இன்னும் ஒரு 20 நிமிஷம் பேசலாமா? தாங்குவீங்களா? எனக்கு கூட பசிக்குது, இருந்தாலும் நம்ம பேசிடலாம். சில பேர் கிளம்பிட்டாங்க, நல்ல இட்லி அப்படின்னு வெளிநாட்டெலாம் கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே அதெல்லாம் வருது. ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி ஒரு பூ கொடுக்குறாங்க. நம்ம அப்பாக்கெல்லாம் பூ கொடுத்தா டென்ஷன் ஆகிடுவார். எவ்வளோ விலை, எவ்வளோ விலை? 250 ரூபா. அறிவு இருக்கா, அறிவு இருக்கா, அறிவு இருக்கா? 250 ரூபா கொடுத்து வாடின பூ வாங்கியிருக்க இல்லை நீ? இதுக்கு பயந்துட்டா பல பிள்ளை கொடுக்காது. எப்படி இருந்தாலும் அப்பாவுக்கு எதுவும் கொடுக்கறதில்ல, அது வேற விஷயம். அம்மாவுக்கு மாத்திரம் சரிகை போட்டு பட்டுப்பாடை வாங்கி கொடுத்துருக்கோம். அப்பாவுக்கு என்னென்னா கர்ச்சீஃப் கூட ஃப்ரீயாக கொடுத்துச்சுப்பா, நீ வச்சுக்கான்றான். பாவம் இல்லை அப்பாக்கள். என்ன பிரச்சனைனா, அப்பாக்கள் தான் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்கன்னு வாயை திறந்து சொல்லி தொலைய மாட்டேன்றாங்க. அம்மாக்கள் தான் அதிக தியாகம் செஞ்சிருக்காங்க. ஆனால் தினம் காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை ஷிஃப்ட் போட்டு சொல்லுது, இங்கே வாடா, நீ பிறந்த பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா தெரியுமா? உங்கள் பாட்டி இருக்காங்களே, உங்கள் பாட்டி என் மாமியார் எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் அனுப்பலை. கடைசி நாள் மட்டும் தண்ணியை கிணத்துலேருந்து இறக்கி சமையலை. நீ பிறந்த அன்னைக்கு கூட உடனே பையன் அழுகுறோம், எங்கள் அம்மா என்ன லாங் கஷ்டப்பட்டுருக்கோம், தினம் உனக்காக சமைச்சு சமைச்சு கொட்டுறேனேடா சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அவன் மறந்துட்டாலும் இந்த அம்மா மறக்க விடாது. ஆனால் அப்பாக்களுக்கு பேசவே தெரியலைங்க. அப்பா நீ எனக்கா என்ன செஞ்சிருக்கப்பா ஆன்றார். சொல்லியா, இப்பயா வாயத்திரன் சொல்லியா, எவ்வளவோ. அதுக்கு மேலே அவருக்கு சொல்ல தெரியல. பாவம் அப்பாக்களுக்கு பேச தெரியாது. ஆனால் பேச தெரியாததுனாலேயே அவங்களுக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தமா என்ன? எவ்வளோ பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க, கல்லூரிக்கு போகிற நிறைய மாணவர்கள் வேணப்படுற. நான் இருக்கேன்டா. நான் முந்தா நாள் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் சென்னையில். இல்லை சின்ன பிள்ளைங்க 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நான் என்ன நினைச்சேன்னா, திருக்குறளில் கம்பராமாயணத்தில் இவங்க கேள்வியெல்லாம் கேட்க போகிறேன். ஒரு பிள்ளை எழுந்து சொல்லிச்சு, டூர் போகிறதுக்கு எங்கள் அம்மா விட மாட்டேங்கிறாங்கங்க. அம்மா அதுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும்? நீங்கள் சொன்னால் விடுவாங்க. அம்மா ஒவ்வொருத்தருக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாதுரா, தப்பு அது. நான் அப்புறம் சொன்னேன், யார் விட மாட்டேன்றாங்க டூர் போக? எங்கள் அம்மா கூட போகக்கூடாதுங்குது. உங்களுக்கெல்லாம் டெக்னிக்கே தெரியாதாங்காட்டியும் அம்மா ஒன்று கூடாதுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பாட அப்பா அப்பா என்ன டூர் போகக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்பா அவ போகிறா, அவ போகிறா. இதுதான் அப்பாக்கள். தன் குழந்தைகளுக்காக பெண்களோ மகன்களோ உயிரை கூட கொடுக்கிற ஒரு
ஜீவன் இந்த உலகத்தில் வாழ்கிறது என்றால் அப்பாக்கள் என்று அவர்களுக்கு பெயர். அம்மாக்களை கொண்டாடுகிற அளவு நம்ம அப்பாக்களை கொண்டாடலைங்க. எனக்கெல்லாம் அவர் போன பிறந்தாங்க அவர் அருமையை தெரிஞ்சுது, போன பிறந்தாங்க தெரிஞ்சுது. மனசு வலிக்கும் பாருங்க. ஒவ்வொரு நாள் எங்கள் அப்பா இறந்த அன்றைக்கு எனக்கு கொஞ்சம் கூட அழுக வரலைங்க. என்ன பிஸியாக இருக்கு. நம்ம இது நல்ல இடம், அதனால நான் அமங்கல சொற்களை சொல்லலாம். ஆனால் நம்முடைய மரண வீடுகளில் சடங்குகள் நிறைய இருக்கும் இல்லைங்களா? அப்போ தான் பல பேர் வருவாங்க, பல பேர் போவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யணும், அது பிஸியாக இருக்கு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா எனக்கு வேலை இருக்குல்ல, என் பிள்ளை இருக்குது, என்னுடைய ஆஃபீஸ் இருக்கு. மனசு விட்டு அழவே இல்லைங்க. ஒரு வாரம் கழிச்சு எங்கள் வீட்டில் நான் ஆஃபீஸில் வந்தப்புறம் மொட்டை மாடியில் துணி காயப்படுத்து மழை வந்துருச்சு. நான் ஓடி போகிறேன் துணி எடுக்கிறதுக்கு, மழை நின்றுருச்சு. அப்படியே பௌர்ணமி நிலா அப்படியே பல நாங்கள் ஜொலிச்சுக்கு நிற்குது. என் மனசில் நான் நினச்சேன், போன பௌர்ணமிக்கு எங்கள் அப்பா இந்த நிலாவை பார்த்துருப்பாருல்ல, இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்க்க அவர் இல்லையேன்னு நினச்சி கதறி 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 40 நிமிஷம் அழுதேங்க. மனத்தில் இருக்கிற துக்கங்கள் வெளியே வருவதற்கான வாயில்களை தாமே அமைத்து கொள்ளும். அதுதான் அன்றைக்கு நடந்தது. எங்க அப்பா எனக்கு என்ன செஞ்சிருக்காரு? பயங்கரமா கோடி ரூபாய்க்கு வீடெல்லாம் எழுதி வச்சுட்டு போலீங்க. ஆனா ஒன்று செஞ்சார். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஒரு போட்டிக்கு எங்கள் ஸ்கூலில் என்ன அனுப்பிச்சாங்க, பேச்சு போட்டி. அப்போனால் நான் சின்ன பிள்ளை, அப்போ ஏன்னா 5ஆம் கிளாஸ் பசங்கள்லாம் இருக்குது, நான் 3ஆம் கிளாஸ் தான். எனக்கு ஒரு ஆறுதல் பரிசு என்னங்கிறீங்க, சோப்பு டப்பா. சோப்பு டப்பா முக்கியமான பரிசு தான். அதை வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பா வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, சைக்கிளில் வச்சு மிதிச்சுக்கிட்டே போகிறாரு. அவர் கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய பெற்றோர்கள் அப்படி தானே இருக்கீங்க. என்ன ப்ரைஸ், என்ன ப்ரைஸு, என்ன ப்ரைஸு, 2வது ப்ரைஸு, மக்கு மக்கு, முதல் பரிசு வாங்கலை. இந்த பாட்டு போட்டியிலலாம் ஒரு பிள்ளை எலிமினேட் பண்ணிட்டா அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கும். அப்பா அம்மா பாட்டிலாம் அழுகுது, கோ என்று கதறி அழுகிறது. எங்கள் அப்பா என்ன கேட்கவே இல்லை, என்கிட்ட பரிசு வந்து தானே கேட்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்பா என்னப்பா நீங்கள் ஒன்றுமே கேட்கல, ஆறுதல் பரிசுப்பா. எனக்கு பரிசு முக்கியம் இல்லை, போட்டியில் சேருவது தான் முக்கியம். பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வின்னிங். ஸோ எனக்கு ப்ரெஷரே கொடுக்கலைங்க. நான் போய் பரிசெல்லாம் வாங்கணும், நீ போட்டிக்கு போய் பரிசு இல்லாமல் வந்தால் கால் உடைக்கப்படும் இப்படிலாம் சொல்லியிருந்தா நான் பேச்சாளரவே ஆயிருக்க மாட்டேன். ஆனால் பேச்சாளராகிற இன்பத்துக்காக மாத்திரம் நீ பேச்சாளராக இருந்தால் போதும், பரிசு முக்கியமில்லை என்பதை என்னுடைய அப்பா சொல்லிக் கொடுத்து, நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல், தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். நீ மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று நாம் கேட்ட பாடலை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த அங்கீகாரமும் சிறப்பும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் காலம் முழுக்கவும் உழைத்து கொண்டிருப்பவர் தான் தந்தை என்பதை வள்ளுவர் எனக்கு புரியவில்லை. சரி, ரொம்ப சீரியஸாக பேசுது இந்த அம்மான்றீங்களா? சரி, கொஞ்சம் ஜாலியாக போகலாம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் தனியாக பார்த்து உன் ஒர்த்து என்னங்க, உங்கள் ஒர்த்து என்ன, உங்கள் ஒர்த்து என்ன, உங்கள் ஒர்த்து என்ன, இந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்குமா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் 300 ரூபாய் இருக்கு, அவ்வளோதான் என் ஒர்த்து. அவர் 3 லட்சம் ரூபாய் வச்சுருந்தாலும் வீட்டுக்காரம்மா சொல்லி இவர் எதுக்குமே லாயக்கில்லைங்க. சரி, சில பெண்களை என்னம்மா ஒர்த்து என்னம்மா, எங்கள் அம்மா 50 பவுன் போட்டுச்சுங்க, அது இருக்குங்க. சில பேர் இப்போல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வாட் இஸ் யுவர் ஒர்த், ஐ ஹவ் காட் 1 மில்லியன் ஃபாலோயர்ஸ். 1 மில்லியனா 10 லட்சங்க, தெரியுதா உங்களுக்கு? நாம் இங்கே இறக்க திருக்குறள் பேசுகிறோம், 2000 பேர் கூட இல்லை. அந்த அம்மாவுக்கு 1 மில்லியன் ஃபாலோயர்ஸ். என்னம்மா பண்ணுறேன்னாக்கா இப்படி டான்ஸ் ஆடுது. நானும் போட்டு கூட பார்த்தேங்க, அந்த டான்ஸ் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். உன்னோட ஒர்த் என்னம்மா? 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஒரு அரசியல் கட்சியில் யார்கிட்டயாவது கேட்டால் நீ எவ்வளோ ஓட்டு ஒன்னாலும் சேகரிக்க முடியும், அதுதான் உன்னோட ஒர்த்து. இந்த தொகுதியில் நிற்க வச்சா எவ்வளோ ஓட்டு, எவ்வளோ பேர் அவனுக்கு ஓட்டு போடுவான்? 200 வீடு 600 ஓட்டு வருமா? அதுதான் அவனோட ஒர்த்து.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்த் இருக்குல்ல. வள்ளுவர்கிட்ட போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளோட ஒர்த்து என்னங்க? வள்ளுவருக்கு வாழ்ந்த காலத்திலே கிட்டத்தட்ட முன்னும் பின்னுமா கொஞ்சம் பார்த்தாக்க ஜூலியஸ் சீசருடைய காலமும் கிட்டத்தட்ட அதுதான். ஜூலியஸ் சீசரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோமாபுரியினுடைய பேரரசன். ஜூலியஸ் சீசர் எப்படி மன்னனானா? அவங்க அப்பா மன்னரா? கிடையாது. திடீர்னு தூக்கி ஜூலியஸ் சீசரை ராஜாவாகிட்டாங்க. எப்படி? ஏனென்றால் திடீர்னு ரோமாபுரியில் ஜூலியஸ் சீசருக்கான அந்த வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒர்த்துன்னு நான் சொன்னேன்ல, அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்படிடா நீ என்ன பண்ண? இப்பனா நாமே சொந்த செலவில் ஒரு 10 யூடியூப் சேனல் வச்சு இவர் நல்லவர், இவர் வல்லவர், இவர் நாளும் தெரிஞ்சவர். அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. எப்படியா செஞ்ச என்றால் சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கிறது நண்பர்களே. ஜூலியஸ் சீசர் இளைஞனாக படை வீரனாகத்தான் இருந்தால், யாருக்குமே அவரை தெரியாது. கடற்கொள்ளைக்காரர்கள் ஜூலியஸ் சீசரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு போய் பிணை கைது, அந்த அப்பெல்லாம் அடிக்கடி செய்வாங்களாம். ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு போகிறது, அந்த வீட்டில் இருக்கிறவங்கள காசு கொடுங்கிறது. இந்த உள்ளத்தை அழித்த படம் பார்த்தீங்களா இல்லையா? சில பேர் தான் தலையாட்டுறீங்க. எது தான் செய்கிறீங்க? படமும் பார்க்க மாட்டீங்க, பாட்டும் கேட்க மாட்டீங்க. உள்ளத்தை அழித்தா படத்தில் மணிவண்ணனை கடத்திட்டு போயிடுவாங்க. மணிவண்ணனோட மாப்பிள்ளை தான் கார்த்திக். அவருக்கு ஃபோன் பண்ணி இவங்க கேட்பாங்க, உங்கள் மாமனாரை பிடித்து வைத்திருக்கிறோம். சரி, ஓகே, அப்புறம் பார் கார்த்திக் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் விடுவான். அவர் அவ்வளோலாம் ஒர்த் இல்லம்ப இருக்கார். உடனே இவன் டென்ஷன் ஆகிடுவான். யாரு? கடத்தி வச்சுவேன். ஐயோ ஒர்த் இல்லைன்றான். சரி 5 லட்சம் இல்லைன்னா ஒரு 4 லட்சம். சீச்சி அதுவும் ஒர்த் இல்லம்ப. சரி ஒரு 40,000 கொடுக்கலாமா அப்படின்னு கவுண்டமணிகிட்ட கேட்பாரு கார்த்திக். ஏன்னா கவுண்டமணி ஃப்ரெண்டு. கவுண்டமணி பேச, சேச்சா அந்த ஆள் அவ்வளோ, அந்த நாய் அவ்வளோலாம் தேராது, 400 ரூபான்னு சொல்லும்பார். உடனே கடத்திட்டு போனவன் கெஞ்சுவான், ஐயா டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம். சரி சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 4000 ரூபாய் தரேன். இப்போ அவரோட ஒர்த்து எவ்வளவு? 4000 ரூபாய். ஆனால் ஜூலியஸ் சீசரை கடத்திட்டு போனானே, அவன் ஜூலியஸ் சீசருக்கு ஒரு விலை நிர்ணயித்தான், 20 டேலண்ட். டேலண்ட்னா அந்த காலத்தில் வெள்ளி தாங்க எல்லாத்துக்குமே. ஒரு 1 talent is about 30 kilogram of silver. 1 talent is 30 kg of silver. ஜூலியஸ் சீசருக்கு 20 talent கேட்கலான்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது சீசர் சொன்னா, அறிவு இருக்கா? 20 talentங்காத 50 talent கேளுன்றான். கடத்தினவனுக்கு பக்குன்னு இருந்தது. எப்பவுமே நீ குறைன்னு தானே சொல்லுவான், இவன் என்ன ஏத்துங்கிறான். உன் மூஞ்சிக்கு எவன் 50 talent தருவான்? நீ சொல்லு, கொடுக்கலன்னா நீ என்ன கொல்ல போற, அவ்வளோதானே, சொல்லு. 50 talentனா இப்போ ரோம்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க, எவனோ ஜூலியஸ் சீசர்னு ஒருத்தனை கடத்திருக்காங்களாம், 50 talent கேட்குறாங்க, பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். இப்படித்தான் ஜூலியஸ் சீசர் பெரிய ஆளானா. கடைசியில் ரொம்ப பெரிய ஆளு, அவனை மீட்கிறதுக்கு நானும் காசு தரேன், நாளைக்கு அவன் பெரிய ஆளானா எனக்கு எதாவது செய்வான்னு அவன் காசை போட்டு ஜூலியஸ் சீசரை கூட்டிட்டு வந்துட்டான். 3 மாசத்துல ராஜாவாயிட்டான் ஜூலியஸ் சீசர். இப்படித்தான் சில பேர் தன்னுடைய மதிப்பை தானே ஏற்றிக்கொள்வார்கள். முன்னாடியே சொல்லி வச்சிருப்பாங்க, நான் அதை சொல்லுவேன், அந்த நேரத்தில் சரியா கை தட்டணும். 100 ரூபாய் என்ன? இப்போ நீங்கள்லாம் கம்மியாக கை தட்டுறதுலேருந்து அப்படி நான் யார்ட்டையும் சொல்லலைன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல. இப்போ தன்னுடைய மதிப்பை, இட்ஸ் நாட் அ பேட் ஐடியா, இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஐடியா. எப்படி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இன்னைக்கு, அவங்களே தானே அவங்கள பற்றி சொல்கிறாங்க. பல்லு தானமாக விளக்க போனோம், நாமே காலையில் முடியாமல் எந்திரிச்சு பல்லு விளக்க போகிறோம். ஒரு அம்மா கதவை உடச்சிக்கிட்டு வெள்ளை கோட் போட்டு உள்ளவள், உன்னுடைய பற்பசையில் உப்பு இருக்கிறதா? ஏன் ஊறுகா இருக்கு? நானே முடியாமல் என் டாய்லெட்டை க்ளீன் பண்ணியிருக்கேன். ஒரு நடிகர் கதவை தட்டி, உங்களுடைய டாய்லெட் க்ளீனாக இருக்கா? இல்லை. இப்போ என்னங்கிற? ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி தானே, அதோட வேல்யூவை அதுவே ஜாஸ்தி பண்ணிடு. ஆனால் மனிதர்களும் ப்ராடக்ட் ஒன்றும் இல்லைல்ல. ஒரு மனிதனுடைய வேல்யூ என்ன? வள்ளுவர்கிட்ட கேட்கிறார். வள்ளுவர் சொல்றார், தக்கார் தகவிலர் என்பர் அவர் தம் எச்சத்தார் காணப்படும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். நீ ஒர்த்தா ஒர்த் இல்லையான்றது எப்போ தெரியும் தெரியுமா? நீ எதை விட்டுட்டு போயிருக்கன்றதுல இருந்து தெரியும். ஒருவருடைய மரணத்தின் போது ஒரு 20 பேர் வந்து, ஐயா சாமி எங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சியே, இனிமே யார் இருக்காங்கன்னு சொல்லி அழுகிற அழுகை இருக்கிறதோ அதுதான் அவனோட ஒர்த்து. தக்கார் தகவிலர் என்ப அவர் தம் எச்சத்தார் காணப்படும். அவர் விட்டுட்டு போனது, அவர் பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்காரு.
அவனுடைய பிள்ளைய பார்த்தாலே சொல்லல, இவன் அப்பா தருதலன்றத பையன் ஒத்தனே நிரூபிச்சுட்டான்பா. அப்ப நீ உனக்கு தகுதி இல்லை. நீ எதை விட்டுட்டு போயிருக்கியோ, யுவர் லெகசி, நீ எதை விட்டுட்டு போயிருக்கியோ அதுதான் உன்னுடைய வேல்யூ என்று இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, 2000 வருஷங்களுக்கு முன்னால் இந்த மண்ணில் ஒரு மாமனிதர் சொல்லி இருக்கிறார் என்றால், பெருமக்களே, நாம் எவ்வளவு பெருமைப்பட வேண்டும். வள்ளுவம் நம் கையில் இருக்கிற சொத்து என்பதற்கு. வள்ளுவர் நிறைய ஆச்சரியங்களை செய்வார். இப்ப ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு வேற மாதிரி சொல்லுவார். ஊழையும் உப்பக்கம் காண்பர், உலைவின்றி தாழாது உயற்றுபவர். இது யாருக்கு சொன்னது? பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு சொன்னது. ஏன்? 3ஆம் கிளாஸ்ல கணக்கில் ஃபெயில் ஆயிருக்கான். எவ்வளோடா மார்க்கு? 3ஆம் கிளாஸ்ல ஃபெயிலே ஆக மாட்டாங்கல்ல. இப்போ சும்மா ஒரு கற்பனையாக வச்சுக்குங்களேன். ஒழுங்காக ஃபெயில் ஆயிருந்தா அவன் ஒழுங்காக படிச்சிருப்பான். 3ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்குங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு. ஏன்டா ஃபெயில் ஆன? என் தலை விதி அப்படி. இவன் 8 வயசுல சொல்றான், இவன் தலை, அவன்கிட்ட வலுவ சொல்ல, ஏ தலை விதி அது ஒண்ணாது, டே கொன்றுவேன். ஊழையும் உப்பக்கம் காண்பர், உலைவின்றி தாழாது உயற்றுபவர். விதியை மிதிச்சு தூக்கி போடுவான்டா. யார் தெரியுமா? எவனுக்கு முயற்சி இருக்கோ அவனுக்கு முன்னாடி விதி நிக்க முடியாதுடான்னு சொல்வது யாருக்கு? இளம் குழந்தைகளுக்கு, இளம் பெண்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு. கல்லூரி என்ன, ஒரு காதல்ல தோல்வி அடைஞ்ச உடனே தொங்குறாங்க. இன்றைக்கு காமராஜர் அவருடனே இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? இன்றைக்கு காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் என்பதனால அந்த செய்தியை சொல்றேன். காமராஜர் எலெக்ஷன்ல தோத்து போனதுக்கு பிறகு திருநெல்வேலிக்கு போறாருங்க. எலெக்ஷன்ல தோத்துட்டாரு, விருதுநகர்லயே தான் தோற்று போனார். திருநெல்வேலிக்கு ஒரு கட்சி கூட்டத்துக்காக போறார். அவர் வரான்றதுக்காக என்ன, அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேயோ ரிப்பப்ளிக் டேயோ ஏதோ, ஒரு 60 அடிக்கு ஒரு கொடியை ஏற்றி அது மேலே சீரியல் செட்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. கட்சி தலைவர் இல்லையா, அவர் வரப்போறாருன்னு சொல்லிட்டு. காமராஜர் வரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த லைட் ஏதோ ஃபியூஸ் பிடுங்கிடுச்சு, எரியலை. எல்லாரும் பதறிடுவாங்க. கட்சிக்காரர்களுக்கு தலைவர் வரும்போது நல்லா இருக்கணும்ல. உடனே ஏய் போச்சுடா, லூஸ் கான்டாக்ட் போல இருக்குடா, என்னடா என்னடா என்னடா. முருகன் ஒரு ஆள் இருந்தார், ஒரு சின்ன பையன், 16-17 வயசு. ஏ முருகா ஏறுறா மேலே. பட 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 60 அடி ஏறிட்டான். அங்கே போய் லூஸ் கனெக்ஷன் எதுவும் வந்து சரி பண்ணிட்டான், லைட் ஏறிது, இறங்கிட்டான். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இவர் வராரு, கொடியெல்லாம் ஏற்றிட்டாரு. ஐயா இந்த பிள்ளை மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நம்ம அசிங்கப்பட்டிருப்போம். ஐயா என்ன பண்ணாவன்? லைட் எரியலைங்கய்யா, பட 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 படன்னு மேலே ஏறி லைட்டை சரி பண்ணிட்டாருங்க, அவனை கூப்பிடுன்னு. இவங்கெல்லாம் நினச்சாங்க அவனுக்கு மாலைகளை போட போகிறாரு. அவன் வந்தவனை பலார்னு கனத்தில் ஒரு அடி வச்சு, உனக்கு அறிவு இருக்கான்னு, மேலே 60 அடி ஏறியே, கீழே விழுந்து உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்கிறதுன்னு என்று கேட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். இப்போ ஒரு நாடு என்ன சிறந்த நாடாக இருக்கிறதுக்கு என்னன்னு வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் யோசிச்சு பாருங்களேன், என்ன சொல்லியிருக்கணும். இப்போ கூட ஏன் we call US as the most thriving country ன்னு ஏன் சொல்றேன்? ஏன் எல்லா பிள்ளையும் அங்கே போகணும்னு ஆசைப்படுது? ஏன்? துட்டு அங்கே தான் நல்லா இருக்கு, டாலரோட வேல்யூ அவ்வளோ சிறப்பாக இருக்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எதுங்க நல்ல கண்ட்ரி? எந்த கண்ட்ரியில் காசு இருக்கோ நல்ல கண்ட்ரி சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சில பேர் சொல்லுவாங்க காசு முக்கியம் இல்லைங்க, நல்ல விளைச்சல் இருக்கணும், விவசாயம் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, மனுஷன் எங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கானோ அந்த நாடு தாங்க நல்ல நாடு. சில பேர் சொல்லுவாங்களா மாட்டாங்க. சில பேர் காசுமா, சில பேர் விவசாயமா, சில பேர் மகிழ்ச்சிமா. வள்ளுவர் இந்த 3ஐயும் சொல்லுகிறார். ஆனால் 3ஐயும் பின்னுக்கு தள்ளிவிட்டு வேறு ஒன்றை முதலில் சொல்லுகிறார். பிணியின்மை, விளைவு, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. பிணியின்மை, வியாதி இல்லாம எந்த நாடு இருக்கோ அந்த நாடு தாண்டா நல்ல நாடு. இதை நமக்கு புரியறதுக்கு 2000 வருஷம் இருக்குங்க. கொரோனா வந்த மட்டும் இது நமக்கு புரிஞ்சுதா? என்ன வியாதியா இருந்தானே டாக்டர் பார்த்தா சரியாரு. ஏய் டாக்டரை வர முடியாத நிலைமையில இருந்தோண்டா. பிணியின்மை, விளைவு, இன்பம், செல்வம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. இப்ப நான் சொன்ன எல்லாம் வந்துருச்சா? விளைவு இருக்கு, இன்பம் இருக்கு, செல்வம் இருக்கு, ஏமம்னா காவல், நாடு பாதுகாப்பா இருக்கணும். ஏமம். இந்த 4த்துக்கும் முன்னாடி என்ன வச்சார்? பிணியின்மையை வச்சார்.
இப்போ வியாதி இல்லாத நாடு தான் நல்ல நாடுன்னு நாம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2020-21 வரை நமக்கு டைம் ஆச்சு. ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்பே வள்ளுவர் இதை சொல்லி இருக்கிறார் என்றால் முடிக்கிற நேரம் வந்தாச்சு, கொஞ்சம் ஜாலியாக முடிக்கலாம். தஞ்சாவூருக்கு வர்ற போதெல்லாம் எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வரும். நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற போது இளையராஜா சார் அற்புதமாக ஒரு பாட்டு பாட்டார். ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம். ஜெயஸ்தாசனுடைய குரல். என்னங்க அதை கூட கேட்டது இல்லையா? என்னங்க அநியாயமாக இருக்கு உங்கள் ஊரில். கேட்டிருக்கீங்களா இல்லையா? ராஜா பாட்டு கேட்கலன்னா இறங்கிடுவேண்ணா. ராஜராஜ சோழன் தான் இந்த பாட்டு தான் முதல்ல. ஏன்னா அந்த படத்துக்குள்ள எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, அடி விழும். அந்த பாட்டை கேட்டுட்டு நான் என்ன நினச்சேன், பொன்னியின் செல்வன் படத்தை தான் பாலு மகேந்திரா சார் எடுத்திருக்காரு போல இருக்கு, அதில் ராஜராஜ சோழன் இந்த பாட்டை பாடுறாரு போல இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் டிவியில் வந்தப்புறம் பார்த்தா ராஜராஜ சோழனையும் காணும் ஒன்றையும் காணும். அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் மு. மேத்தா. ஒரு கதாநாயகன் தன்னை சோழனாக நினைத்து கொண்டது போல அந்த கவிஞர் மிக அழகாக எழுதினார். ஆனால் உண்மையிலேயே பொன்னியின் செல்வன் படம் வருவதற்கு நாம் இத்தனை காலங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, PS1 PS2 ரெண்டும் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு காட்சி கல்கி எழுதுகிறார். திரைப்படத்தில் அதை வைக்க முடியல, ஏன்னா நீளம் கருதி அதை குறைச்சிருக்கலாம். ஆதித்த கரிகாலன் அந்த கடம்பூர் மாளிகைக்கு போகிறான்ல, போகும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ராஜராஜா போகாதரா கண்ணு, ஏய் வானாண்டா, அந்த பிசாசு இருக்குடா, உன்னை எதுவும் செஞ்சிருண்டா, உள்ள போகாதரா. நம்ம சொன்னா அவன் கேட்டிருக்க போறதில்ல, ஆனால் நாமே கூட போய் போகாத. ஆதித்த கரிகாலன் மரணத்துக்கு நாம் அத்தனை பேரும் கண்ணீர் வடித்தோம் இல்லையா? விக்ரம் அந்த காட்சியில் எப்படி நடித்திருந்தார், ஐஸ்வர்யா எப்படி நடிச்சிருந்தாங்க, அந்த காட்சியை பற்றி கல்கி எழுதுகிறார். அந்த மாளிகைக்கு ஆதித்த கரிகாலன் போவதற்கு முன்னால் தன்னுடைய பாட்டனாரான மலையமானும் ஆதித்த கரிகாலனும் பேசிக்கொண்டு நடக்கிறார்கள். அவர் ரொம்ப வயசானவர். அவர் பேர் என்ன சொல்றாரு, ஏ ஜாகிரதையா இரு, இவங்க நீங்க அத்தனை பேர் சதி செய்யறதுக்காக உன்னை கூப்பிடுறாங்களா பேராண்டி, எனக்கு யாரும் இல்லடா, நீ தாண்டா இருக்க, நீ தாண்டா நாளைக்கு ராஜாவாகணும், உன்னை கூட்டிட்டு போறாங்கடா, எனக்கு பயமா இருக்குடா, வேணும்னே எனக்கு அழைப்பு அனுப்பாம இருந்திருக்காங்கடா, அழைப்பில்லாத இடத்துக்கு நான் வந்தா மரியாதை இல்லாட்ட நான் உன் கூட வந்துருவேண்ணா, பத்திரமா இரு. ஆதித்த கரிகாலன், நீங்க விக்ரம் இருந்தார், அதே தான் ஆதித்த கரிகாலனோட கேரக்டர். தாத்தா என்ன பார்த்தா உனக்கு பயந்தா மாதிரி இருக்கா தாத்தா? எனக்கு முன்னாடி எத்தனை பகைவர்கள் வந்தாலும் அவர்களை அழிக்க எனக்கு சக்தி இல்லையா என்று ஆதித்த கரிகாலன் கேட்பதாக கல்கி எழுதுகிறார். தாத்தா சொல்றாரு, உனக்கு முன்னாடி 1000 பேர் இல்லை, 1,00,000 பேர் வந்தாலும் நீ ஜெயிப்ப. உனக்கு முன்னே வருகிற பகைவர்களை பற்றி எனக்கு பயம் இல்லை கண்ணே, உன்னை தொழுவது போல தொழுது உள்ளே கத்தியோடு காட்சி தருகிறார்களே அவர்களை பார்த்துத்தான் எனக்கு பயம் என்று தாத்தா சொல்லுகின்றார். தொழுவது போல தொழுது அழுவது போல அழுது உன்னை கத்தியால் குத்தப் போகிறவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் என்று தாத்தா சொன்ன பிறகுதான் ஆதித்த கரிகாலன் போய் தன் விதியை சந்தித்தான். அப்போ அந்த தாத்தா சொல்லுவதாக கல்கி ஒரு திருக்குறளை எடுத்து எழுதுகின்றார். தொழுத கையுள்ளும் படையொடுங்கும், அன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்று எழுதுகின்றார். இது ஆதித்த கரிகாலனுக்கு சொன்னதில்லை, நம்ம அத்தனை பேருக்கும் சொன்னது. அவன் இருக்கானே, அவன் தான் சார் எனக்கு எனிமி, அவனை மாத்திரம் கண்டு நான் போட்டு தள்ளிட்டேன்னு வை, அப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனை. அவன் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவன் விரோதின்னு உனக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும். பக்கத்திலேயே சிரிச்ச முகமா நிற்கிறான்ல, உன்னை கை கூப்பி உங்களை மாதிரி உண்டா சார், சார் நீங்க தான் சார் அப்படின்னு சொல்றான்ல, அவன்கிட்ட ஜாகிரதையாரு. தொழுத கையுள்ளும் படையொடுங்கும், அன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பெருந்தலைவர் காமராஜர் இது செஞ்சிருக்காரு. அவரை சில பேர் ரொம்ப புகழ்ந்தாங்கன்னா அவன் போன பிறகு சொல்லுவாங்க, ஏதோ தப்பு செய்யறான்னு நினைக்கிறேன், விசாரிச்சு பாருங்க, ரொம்ப புகழ்றான். இப்படி எண்ட்லெஸ்ஸா நான் சொல்ல முடியும். வாழ்க்கைக்கான எவ்வளோ நான் சொன்னேன்ல, ஊழையும் முப்பக்கம் காண்பர் உலைவிங்கிட்டு தாழாது உங்கேற்றுபவர் யாருக்கு? குழந்தைகளுக்கு. ஆனால் ஒரு வயதை கடந்த பிறகு சில விஷயங்களுக்கு நம்ம போராடுவோம், அது நமக்கு கிடைக்காதுங்க. கிடைக்கலன்னு கடவுளை திட்டுவோம். எனக்கு எங்கள் அலுவலகத்தில் ஒரு ப்ரமோஷனுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், பயங்கரமாக ட்ரை பண்ணி 7 ரவுண்டு இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணி கிட்டத்தட்ட கிடைக்குன்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டாங்க, உனக்கு தான் அது சொல்லுறது தான் இருப்பான்ல ஏகப்பட்ட பேர், உனக்கு தான். எனக்கு கிடைக்கல.
நான் உடனே கடவுளை, என்னடா என்னை இப்படி பண்ணிட்டேன், எனக்கு முருகன் தான் என்னுடைய மனசில் இருக்கிற ஆள். எப்போ என்னடா இப்படி பண்ணிட்டேன் முருகா, போடா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஒரு 2 மாதத்துக்குள்ளே எனக்கு மிகப்பெரிய உடல்நல பின்னடைவு ஏற்பட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும். அதிலேருந்து மீண்டு வருகிறவர்கள் சில பேர் தான். ஆனால் அந்த கடவுளின் அருளாலும் உங்களை போன்ற சொந்தங்களினுடைய பிரார்த்தனையாலும் நான் மீண்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, ஐயோ உயிரோடு இருக்கமே ஜாலி, ப்ரமோஷனை பற்றி ஞாபகமே வரல. கடவுளுக்கு தெரியும் எந்த நேரத்தில் உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும்.